இங்கே ஒரு ஏர் ஹோஸ்டஸ் காஃபியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷூவை போட்டு நல்லா கலக்கி கொண்டு போயிட்டு அந்த ஃப்ளைட்டில் வந்து ஒரு பிரின்சஸ் ட்ராவல் பண்ணிருப்பாங்க, அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா அதை ஸ்மெல் பண்ணது மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் வரதுனால அது கீழே கொட்டி விட்டாங்க. அது வந்து ஏர் ஸ்மெல் பட்டா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க தள்ளி விட்டுறாங்க. இவங்க தான் தாய்லாந்தோட பிரின்சஸ். இவங்க தாய்லாந்தோட பிரின்சஸ்ன்றதுனால அந்த ஃப்ளைட் வந்து மொத்தமாக இவங்களே வாங்கிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேசஞ்சர்ஸ் கூட இருக்க மாட்டாங்க. இவங்க உள்ள வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஏர் ஹோஸ்டஸ் வந்து ஒரு டைமண்ட் ரிங் போட்டிருப்பாங்க. அதை வாங்கி கீழே போட்டு அவங்க காலை மெரிச்சிருவாங்க, நீங்க டைமண்ட் ரிங் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது லஞ்ச் டைம் வந்துச்சு. இப்போ வந்து பிரின்சஸ்க்காக லஞ்ச் கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த பிரின்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஏறானாவே ஆகாது, அலர்ஜி. அது தெரியாமல் இவங்க சாப்பிட்ருவாங்க. இவங்களுக்கு வந்து அலர்ஜி ஓவர் ஆகி இந்த பிரின்சஸ் வந்து அந்த ஃப்ளைட்லேயே வந்து இறந்து போயிடுவாங்க. பிரின்சஸ் அது பாடி திருப்பி அவங்க ஊருக்கே கொண்டு போகணுன்றதுக்காக வந்து அவங்க வந்து ஃப்ளைட்டில் திட்டம் ஏற்றி விட்டுறாங்க. இந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஏர் ஹோஸ்டஸ் மட்டும் தான் இருப்பாங்க. இவங்களால தான் அந்த பிரின்சஸ் இறந்தாங்க. அதனால அந்த பேய் வந்து இவங்களை ரொம்ப பழி வாங்கிறதுக்காக துடிச்சிட்டு இருக்கும். ஒரு வழியை இவங்களை எப்படி சாவும் அடிச்சிட்டு அந்த ஏர் ஹோஸ்டஸ் இறந்து போயிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.